பொங்கல் பரிசு 5000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்கு? இந்த பொங்கல் பரிசை பெற நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. பொங்கல் பரிசு கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும். அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரி பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்க இந்து கட்சி மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கு கிடைக்காது அப்படின்றத இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. சென்னை அசோக் நகரில் செந்தியார்களை சந்தித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பெருமாள் எல்லோருக்குமான வைகுண்ட ஏகாதசி தசமான இன்று பக்தியை பயன்படுத்தி அறநிலையத்துறை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி ஒரு பக்தியை பயன்படுத்தி அறநிலையத்துறை வியாபாரம் எதற்கு செய்யணும், எப்பொழுது பொங்கல் பரிசு வழங்கப்படும், இந்த கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டே சரியான பதில் இல்லைங்க. ஸோ அரசுக்கிட்ட கேட்குறாங்க. அரசு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா முடிவடைகிற தருவாயில் தான் இருக்குது, அதனால் விரைவில் பொங்கல் பரிசை வழங்குகிறோம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. திமுகவின் வெல்லும் தமிழ் மக்கள் மாநாட்டில் அரசு இயந்திரம் செயலற்று கிடந்ததா அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஸோ வெல்லும் தமிழ் மாநாடு திமுகவுடையதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதில் அரசு பேருந்துகள் திமுக மாநாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டதால் பல இடங்களில் பேருந்து இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர். பின்னர் எப்படி வெல்லும் தமிழ் மக்கள் மாநாடு நடத்த முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் திமுக மேலே குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. மேலும் அவர் பெயரளவுக்கு மதுக்கடைகளை மூடிவிட்டு மது விற்பனையை திமுக அரசு அதிகரித்துள்ளதாகவும் திமுக தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோ இல்லை, மக்களுக்கு வில்லன் தான் என விமர்சித்துள்ளார். பொங்கல் பண்டிகை அன்று விவேகானந்த பிறந்த நாளும் வருவதால் மதுக்கடைகளை மூட வேண்டும். பொங்கல் என்பது இந்துக்கள் பண்டிகை, ஆனால் திமுக அரசு பொங்கல் பண்டிகையை மதமாற்றம் செய்துள்ளது. பொங்கல் பரிசு கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய அர்ஜுன் சம்பத்தர் திடீர் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அனுமதி கொடுப்பதை நிறுத்திவிட்டு அறநிலையத்துறை புதிய கோயில்களை கட்ட வேண்டும் அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாருங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசில் யாருக்கெல்லாம் முதற்கட்ட பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றது தான் கிடைக்கும். இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்றைக்கு எனக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேனே, ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கடந்த ஆட்சியில் எனக்கு பொங்கல் பரிசு கிடைச்சது, இப்போ கிடைக்கவே இல்லை. ஸோ 4000 ரூபா மினிமம் 4000 ரூபா பொங்கல் பரிசு. இது பொங்கல் சிறப்பு பரிசான 3000 மற்றும் 4000 மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து 5000 ரூபாய் வரை கொடுக்க உள்ளடக்கியதுங்க. ஸோ 21 வகையான மளிகை பொருட்கள், பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் இலவசமாக வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்றாங்க. இது கூட வேஷ்டி, இலவச வேஷ்டி சேலை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவது போல தகுதியான குடும்பங்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும். ஒரு முழு நீள கரும்பு வழங்கப்படும். பொங்கல் பண்டிகையின் அடையாளமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முழு நீள கரும்பு கிடைக்குங்க. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது? 2 வகை அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும், 3 வகை அட்டைதாரர்களுக்கு கிடைக்காது. இந்த பரிசு தொகை குறிப்பிட்ட 2 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் 3 வகையான அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்படுகிறதுங்க. விநியோகி மற்றும் செயல்முறை மற்றும் காலக்கெடு. ஸோ இது எப்படி விநியோகிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. வீடு தேடி டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ திமுகவுடைய புதிய திட்டம் ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னா வீடு தேடி பார்த்திங்கன்னா தொகுப்புகள் எல்லாமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் தொகுப்புகள் அந்தந்த வீட்டு தேடி டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்கப்படும். ஜனவரி 10க்குள்ளார இதை முடிக்க போகிறாங்க. அமைச்சர் ஆர் காந்தியின் கூற்றுப்படி பரிசு மற்றும் ரொக்கம் வழங்கும் அனைத்து பணிகளுமே ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார முடிக்க போகிறாங்க. ஸோ வங்கி கணக்கில் நேரடியாக இந்த பணப்பரிமாற்றம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக 5000 ரொக்க பரிசு பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ பொங்கல் பரிசு இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே ஜனவரி 2ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.